வணக்கம் பவித்ரா. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்துவதை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருவள்ளூரில் தொடங்கி வைக்க உள்ளார். குறிப்பாக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கூட காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவதை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் பொதுமக்களிடையே பல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இந்த திட்டத்தின் மூலமாக தற்போது 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து அரசு பள்ளி மாணவர்கள் அனைவருமே காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகின்றனர். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த திட்டம் கூடுதலாக பல்வேறு அரசு பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அதன் தொடர்ச்சியாக காமராஜர் பிறந்த நாளான இன்று அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டம் வழங்கும் அந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 குழந்தைகள் பயனடையக்கூடிய வகையில் இந்த காலை உணவு திட்டமானது தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். பவித்ரா.